ஒரு சில இடங்களிலே நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு சில இடங்களிலே நீதி கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு சில இடங்களிலே உங்களுக்கு ப்ரமோஷன் உயர்வை கிடைக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். நீயும் சப்போர்ட் பண்ணி, மனுஷங்க சப்போர்ட் பண்ணி, எனக்காக பரிந்து பேசுங்க, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்காக உதவி செய்யுங்க, என்னோட வழக்காட வாங்க, என்னோட பரிந்து பேசுவாங்க, இந்த நபரோட என்னால் போராட முடியல, கூட சப்போர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அழைத்து நீ பஞ்சாயத்து பண்ணியிருக்கலாம், நியாயாதிபதிகிட்ட போய் உன் பிரச்சனையை சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த நியாயாதிபதி மனம் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் நீதி உள்ள தேவன், உனக்கு அந்த நியாயாதிபதி மூலமாக உனக்கு நீதி செய்ய போகிறேன். அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை போய் என்ன பண்ணுறா, ஒரு நியாயாதிபதி, அப்போ அவன் தான் தீர்ப்பு சொல்கிறவன். நியாயாதிபதினா யார்? தீர்ப்பு சொல்கிறவன். அந்த ஊருக்கு கட்ட பஞ்சாயத்து தலைவர், ஊருக்கு கட்ட பஞ்சாயத்து தலைவர். அவர்கிட்ட ஓயாமல் போய் எனக்கும் எதிராளிக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைங்க, நீதி செய்யுன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், நீ ஓயாமல் அலட்டுகிறபடியால், நீ ஓயாமல் தொந்தரவு பண்ணுகிறபடியால் உனக்கு நியாயம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறான். ஏசப்பா சொல்கிறாரு, அநீதியுள்ள மனிதனே நீதி செய்தால் நான் நீதி உள்ள தேவன், நீதி செய்வேங்கிறார்.